மூன்றாவது நாளாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த புத்தக திருவிழாவினை இவ்வளவு அருமையாக நடத்துவதற்கும் தன்னுடைய பங்கினை அளித்த அத்துணை பெரியவர்களுக்கும் அத்துணை கைகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை இந்த அளவுக்கு நிரப்ப முடியும் அப்படின்னா அப்போ மன்னிக்கிற மனதுடைய மனிதர்கள் இன்னும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சான்று. மன்னிப்பு எனும் மருந்து, இதுதான் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. மன்னிப்புன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. அவ்வளவு எளிதாக நம்மால் அர்த்தம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருத்தருக்கு மன்னிப்புங்கிறது ஒரு மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். சில பேருக்கு மன்னிப்பு அப்படின்னா அர்த்தமே இல்லாம அடிக்கடி சொல்ற வார்த்தை. இன்னும் சில பேருக்கு மன்னிப்பு என்னன்னா தப்பே செய்யாமலே சொல்ற வார்த்தை மன்னிப்பு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு எவ்வளவு கேட்டாலும் கிடைக்காத ஒரு விஷயம் தான் மன்னிப்பு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா குற்றத்திற்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மன்னிப்பு. சில பேருக்கு பெரியவர்களுடைய வளர்ந்தவர்களுடைய உலகத்தில் அதிகம் கேட்கப்படாத வார்த்தையாகத்தான் மன்னிப்பு என்பது இருக்கிறது. குழந்தைகளுடைய உலகத்தில் நடக்கிற மாயாஜாலம் மட்டும்தான் அந்த மன்னிப்பு. அந்த குழந்தைகள் உலகத்துல மட்டும்தான் இருக்கும். காலையில வேலைக்கு போற அவசரத்துல அப்பாவோ அம்மாவோ பிள்ளைய சண்டை போட்டுட்டு சின்னதா ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு அழுதுகிட்டே போவோம். சாயந்தரம் வந்த உடனே குழந்தைய சமாதானப்படுத்தணும் இல்ல, போலாமா கடைக்கு, ஏதாவது சாப்பிடுறியா, வாங்கி தரட்டா அப்படின்னு அப்பா கேட்கும் பொழுது அப்பா அடிக்கவே இல்லைன்ற மாதிரி அவர்கிட்ட தாங்கிட்டு ஓடும் இல்லை. அந்த குழந்தைக்கு தெரிந்த அந்த செய்கைக்கு பேர் தான் மன்னிப்பு. அதனாலதான் மன்னிப்பு என்பது குழந்தைகள் உலகத்தில் தான் அது மாயாஜாலம். இப்படி வித்தியாசமா ஒருத்தருக்கு இந்த மன்னிப்பு புரியும். மன்னிப்பை ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா அது பிசா மாதிரி. சதுரமான ஒரு அட்டைப்பெட்டியில் வருகிற வட்ட வடிவத்திலான ஒரு தின்பண்டம், அதை முக்கோணமா போட்டுதான் சாப்பிடணும். அந்த மாதிரிதான் மன்னிப்போம். சரி, இப்படி ஒரு மன்னிப்பு இருக்கு. இதுக்கு ஏன் மருந்துன்னு பேரு? மருந்துன்னு சொல்ல வேண்டியதானே. மருந்து அப்படின்னாலே நோயை குணப்படுத்தக்கூடியதுதான் மருந்து. அப்புறம் என்ன மருந்து? கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்தோ. உடம்பு சரியில்லாதவங்க வைத்தியர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு கோளாறு இருக்கு, இத நிவர்த்தி செய்ய ஏதாவது செய்யுங்க கொடுங்கன்னு கேட்டா அந்த வைத்தியர் எழுதி கொடுப்பது மருந்து. அப்ப அந்த நோயாளிக்கு மட்டும் வியாதி சரியா போயிடும். ஆனா இந்த மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, கொடுக்கிறவரையும் குணப்படுத்தும், வாங்கி கொள்பவரையும் குணப்படுத்தும், அதுதான் மன்னிப்பு. அதுக்கு பேர் தான். அதனாலதான் அது மருந்து. வியாதி இருக்குன்னு போய் சொன்னாதான வைத்தியர் மருந்து கொடுப்பாரு. சிலர் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாலேயே மன்னிக்கக்கூடிய பெருமனது படைத்தவர்கள். அதனாலதான் மன்னிப்புக்கு பேரு மாமருந்துன்னு பேரு. சரி, நாம எந்த மாதிரி அடிப்படையில மன்னிக்கிறோமா மன்னிக்கலையா அதுவே தெரியல. எந்த மாதிரி அடிப்படையில் நாம் மக்களை மன்னிக்கிறோம், அடுத்தவர்களை மன்னிக்கிறோம்? சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? பள்ளிக்கூடத்துல குறிப்பா சின்ன பசங்க படிக்கிற வகுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பென்சிலை யாரோ எடுத்துட்டாங்க, என்னோட ரப்பரை காணும், என்னோட ஷார்ப்னரை காணும், ஏதாவது குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். உடனே டீச்சர் சொல்லுவாங்க எல்லாரும் இருந்த இடத்துல இருக்கணும், உங்க பையன்லாம் நான் பார்க்க போறேன். ஏதாவது ஒரு குழந்தையினுடைய பையில பாத்தீங்கன்னா அந்த குழுக்கையே ஒரு பென்சில் கிடக்கும், இல்லைன்னா ஒரு ரப்பர் கிடக்கும். அதுகிட்ட அதை விட பெரிய பென்சில் ரப்பர் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அதை எடுத்து வச்சுக்கணும், அப்பதான் அதுக்கு சந்தோஷம். பையில அதை எடுத்துருவாங்க. எடுத்துச்சு, இனிமே நீ எடுக்கக்கூடாது, இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது, சரியா? அவங்க ஃப்ரெண்டு தான் அதான் தெரியாம எடுத்துட்டா எல்லாரும் கை தட்டுங்க பார்க்க முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை இன்னைக்கு நம்மள மிஸ் அடிப்பாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த மிஸ் அடிக்கல, விட்டுட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வேற ஏதோ அந்த வகுப்புல அதே மாதிரி இன்னொரு குழந்தை காணும்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த டீச்சரோட பார்வை முதல்ல ரப்பர் எடுத்துச்சுல அந்த குழந்தைய பார்த்து போகும். நீதான் எடுத்தியா,
இந்த வாட்டி நீதானா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? போன முறை ரப்பரை எடுத்தப்போ அந்த டீச்சர் இந்த குழந்தைய முழுவதுமாக மன்னிக்கலன்னு அர்த்தம். ஏன்? அந்த சந்தேக பார்வை இன்னும் அந்த குழந்தை மேல இருந்துகிட்டே இருக்கு. முக்கால்வாசி நேரங்களில் நாம் மனிதர்களை இப்படித்தாமா மன்னிக்கிறோம். இந்த நேரத்துல விட்டுறேன், ஆனா உன் மேல ஒரு பார்வை வச்சிருக்கேன், உன் மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கேன், அதை மாத்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான மன்னிப்புக்கு பேர் மன்னிப்பே கிடையாது. புத்தருடைய மடத்துல புத்தர் ஏதோ வேலையா இருக்கார், வேக வேகமா ஒரு வியாபாரி நுழையிறார். அந்த வியாபாரி வந்து மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு இல்லாத சொத்துக்களே கிடையாது. அவர் நுழையிறார். நுழைஞ்சது நுழையாததுமா ஆத்திரத்துல புத்தருடைய கண்ணத்துல ஓடி அடிச்சு விடுறார். புத்தர் அதற்கு எதிர்வினையே கொடுக்கல, அமைதியா இருக்கார். இந்த வியாபாரி அடிச்சதோட இல்லாம தொடர்ந்து புலம்புறார், என்கிட்ட இல்லாத சொத்து கிடையாது, எனக்கு 2 பசங்க 2 பையன், உங்களுடைய கருத்துக்களாலும் உங்களுடைய தத்துவத்தாலும் ஈர்க்கப்பட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்ககிட்ட வந்து அவங்க பாட்டுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க, அப்ப என்னுடைய சொத்தை யார் பராமரிக்குன்னு எனக்கு வாரிசே இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லிதான் நான் உங்களை பார்க்கலாம், அந்த ஆத்திரத்துல அடிச்சுட்டேன், நான் வரேன் அப்படின்ட்டு போயிடுறேன். அந்த வியாபாரி வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனா அவருக்கு குறுகுறுன்னே இருக்கு. நோக்கி உள்ள நுழைஞ்சு ஒரு அடி அடிச்சு அந்த மனுஷன் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே, அமைதியா இருக்காரு இருந்தாரு. அப்ப அவர் ரைட்டா நான் ரைட்டா, அவரு தப்பா நான் தப்பா, ஒண்ணுமே புரியல. அப்புறம் இந்த பக்கம் யோசிச்சு பாக்குறாரு, தூங்குற நேரத்துக்கு இந்த பசங்களா தானே போய் அங்க சேர்ந்தாரு, அவரு என் வீட்டுக்குள்ள பூண்டிய பிள்ளைங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் இவனுங்களா தானே போய் சேர்ந்தானுங்க, நான் ஏன் அவரை போய் அடிச்சுட்டு வந்தேன்னு அவருக்கு கஷ்டமா இருக்கு. ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை அந்த வியாபாரி. மறுநாள் பொழுது முடிஞ்சதை ஓடுறாரு அந்த புத்த மடாலயத்துக்கு, அந்த புத்தரை பாக்குறதுக்கு. திருப்பி உள்ள நுழைஞ்ச புத்தர் ஒண்ணும் அப்பவும் சலனமே இல்லாமத்தான் பாக்குறாரு. அவர் வாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வையை பாக்குறாரு. நீங்க என்ன மன்னிக்கணும் அப்படின்னு அந்த வியாபாரி புத்தர் கிட்ட சொல்றாரு. உடனே அந்த புத்தர் சொல்றார், நான் உங்களை மன்னிப்பதாக இல்லை, உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். எங்க நேற்று திருப்புன்னு உள்ள நுழைஞ்சு ஓகே அடிச்சுட்டு போனேன், அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல, தப்பா உணர்ந்து வந்திருக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிக்க மாட்டேன்னு இப்ப சொல்றீங்களா, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். நேற்றுக்கு வந்த வியாபாரி மூர்க்கத்தனத்தோடையும் கோபத்தோடையும் என்ன செய்யறோம்னே தெரியாம ஒரு தப்பா பண்ணிட்டு போயிட்டேன், அவரை நான் மன்னிச்சுட்டேன் நேற்றுக்கே. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற வியாபாரி புது ஆளு, இன்னைக்கு நீங்க ஒரு தப்புமே பண்ணலையே, நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்னு கேட்டார். மன்னிப்பது அப்படின்னு சொன்னா அந்த க்ஷணமே அதை மறந்தும் மறந்து போறதுதான் மன்னிப்பு. இதுதான் புத்தர் சொன்ன ஒரு அழகான ஒரு மன்னிப்பு. இன்னைக்கு நீங்க புதுசுங்க, ஒரு தப்பும் பண்ணல, கோபத்தோட வரல, அமைதியா வந்திருக்கீங்க, தப்பே பண்ணாத மன்னிக்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நான் ஏன் மன்னிக்கணும், மன்னிக்க மாட்டேன், போயிட்டு வாங்கன்னு சொன்னார். இதுதான் ஒரு நபரை நாம் உண்மையாக மன்னிக்கிறோமே ஆனால் அந்த நடந்த விஷயத்தையும் அப்படியே முக்கால்வாசி மறந்து போவதுதான் அந்த மன்னிப்பிற்கான நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. இது கேட்க நல்லா இருக்கும். யாராவது சொல்லும் போது அப்பா புத்தர் மாதிரி இருக்கணும் இல்ல அப்படின்னு கேட்க நல்லா தான் இருக்கும். அப்ப அந்த மன்னிப்பை எப்ப கேட்கறது? ஒரு தப்பா பண்ணிட்டோம், இவர் முத நாள் வந்து அடிச்சாரு, போனாரு, தூங்கினாரு, மனசுக்குள்ள புழுங்கினாரு, மறுநாள் வந்தார் மன்னிப்பு கேட்டார். அப்ப நமக்கு எல்லாம் இதுல என்ன பாடம்? அப்ப அந்த மன்னிப்பை எப்பங்க கேட்கறது? மன்னிப்ப ஒருவேளை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்மளே போய் கேட்கணுமா, அல்லது அவங்க கேட்டாதான் மன்னிக்கணுமா, கேட்காமலேயே மன்னிக்கணுமா, நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேட்பது என்பது அவங்க வாழ்நாள் முழுக்கவே செய்ய முடியாத ஒரு செயல். வெறுக்குன்னு ஒரு தப்ப பண்ணிடுவோம், மன்னிப்பு அவ்வளவு சாமானியத்துல கேட்கவே மாட்டோம். சில பேருக்கு அதுல ஒரு பயம் இருக்கும். இத்தனை நாள் என்னுடைய ஒரு பிம்பம் எல்லாரும் அவ்வளவு சக்தி பார்த்தாங்களே, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அப்படியே சுருங்கி போயிடுவேனோ அப்படின்னு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நான் எவ்வளவு பெரிய ஆளு, புலிக்கு தொண்டை கட்டினா எப்படிங்க இருக்கும், காட்டுல கர்ஜிக்கிற புலி தொண்டை கட்டினா எப்படி இருக்கு, யாராவது புலியா மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஐயோ நான்லாம் மன்னிப்பு கேட்டா நான் எவ்வளவு பெரிய ஆளுமை, என்னுடைய இமேஜ் என்ன ஆகுதுன்னு கேட்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப அழகா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப மன்னிப்பு கேட்க சொல்ற,
ஏன் இவ்வளவு பெருசுப்படுத்துற அப்படின்னு மன்னிப்புக்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு மேல தப்பு இருக்க மாதிரி தப்ப தூக்கி போட்டுருது. ஆக மொத்தம் அவ்வளவு எளிதாக நம்மால் மன்னிப்பே கேட்க முடியாது. இன்னும் சில பேர் இருக்காங்க, தப்பு பண்ணிட்டேன், அந்த சூழல்ல என்னால உடனே மன்னிப்பு கேட்க முடியல, இன்னைக்கு அவங்க திருப்பி சந்திச்சாலும் நான் போய் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அத வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மன்னிப்பு கேட்டுருணும் கேட்டுருணும் கேட்டுருணும். ஒரு ரயில்ல ஒரு குடும்பத்தோட ஒருத்தர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய எதிர் வரிசையில ஒருத்தர் பிரயாணம் பண்றார், எதிரெது சீட்டு. ஒருத்தர் குடும்பத்தோட பிரயாணம் பண்றார், ஒருத்தர் தனியா பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரு? இந்த குடும்பத்தோட இருக்கிறவரு இந்த தனியா உட்கார்ந்து இருக்கிறவரை அடிக்கடி அடிக்கடி நிமிந்து நிமிந்து பாக்குறாரு. இது அவருக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. இவரு குடும்பத்தோட வந்துட்டியா, அதை பார்க்காம என்னையே பார்த்துட்டு இருக்காரு, கஷ்டமா இருக்கு. ஒரு நிறுத்தத்துல ரயில் நிக்குது. நான் டீ குடிக்க இறங்க போறேன், உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு இந்த தனியா வந்த நபரை பார்த்து அந்த குடும்பத்தோட வந்தவர் கேட்கிறாரு. இல்ல வேண்டாம், ட்ரெயின்ல எல்லாம் டீ கொடுத்தா பிஸ்கட் கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்ற பயம் வேற, இறங்கி வேற வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்கிறாரு. வேண்டாங்க. சரி டீ வேண்டாமா, ஏறி வந்துட்டாரு. இவர் குடிச்சாரு, ஏறி வந்தார். கையில 2-3 புத்தகத்தை வச்சு படிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்களா அப்படின்னு எய்தாப்ல இருந்தவர் கேட்கிறாரு. இல்ல நானே புத்தகம் வச்சிருக்கேன், எனக்கு வேண்டாங்கிறார். எப்படி பேச்சு கொடுக்க முயற்சி செஞ்சாலும் பேச மாட்டேங்கிறார், முகத்தை பார்க்க மாட்டேங்கிறார். ஆனா இவருக்கு அந்த தனியா இருக்கிற நபர்கிட்ட பேசியே ஆகணும். எப்படி இந்த பிரயாணம் முடியறதுக்குள்ள நான் பேசியே ஆகணும். எப்படியாவது பேசலான்ட்டு என்ன பண்றாரு, அந்த கண்ணுக்கு மேல ஒரு காயம் இருக்கு, அது சின்ன வயசுல கோடை விடுமுறையில உங்க தாத்தா பாட்டிக்கு நீங்க வந்திருக்கும் போது பட்ட அடிதானே அப்படின்னு கேக்குறாரு. இவரு என்னடா எதிர்த்தாப்புல உட்காந்து ஜோசியெல்லாம் சொல்லுவாரு போல இருக்கு. முகத்தை பார்த்து இவ்வளவு கரெக்டா சொல்றாரு, 7ஆம் கிளாஸ்ல என்ன எவ்வளவு ஒருத்தன் கல்லால் அடிச்சு அதுல வந்த காயம் எப்படி இவ்வளவு கரெக்டா அவர் சொல்றாருன்னு பாக்குறாரு. அந்த ஆச்சரியத்தை ஆனா அவர் வெளியில காமிச்சிக்கவே இல்லை. ஆமா அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு மத்தியான வேலை இருக்குமா, ஃபுட்பால் விளையாடும் போது அந்த பாலை குடுக்கிற சண்டையில ஒரு பையன் கல்லால் எடுத்து அடிச்சிருப்பானா? ஆமா. நிறைய ரத்தம் வந்துதா? ஆமா நிறைய ரத்தம் வந்து. யார் அடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நிறைய ரத்தம் வந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க, அடிச்ச பையன் அவனும் ஊருக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. தெரியாது. டேய் உன்னை அடிச்சவன் நான் தாண்டா, 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த லீவுல வந்து உன்னை நான் தாண்டா அடிச்சிட்டேன். ரத்தம் வந்தவொடனே நீ மயக்கம் போட்டு ஊண்டிட்டியா, பயந்து போயிட்டேன்டா, நானும் ஓடி போயிட்டேன்டா, நானும் தாத்தா வீட்டுக்கு லீவுக்கு வந்துட்டேன், ஊட பார்க்க போயிட்டேன், உன்னை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லடா, ரொம்ப வலிச்சுதாடா அப்படின்னு அந்த காயத்தை தடவி பார்த்து அந்த பசங்க இருக்குல்ல அவரோட வந்திருக்குல்ல அவரோட பிள்ளைகள்லாம், அப்பா நீ கூட சண்டை போடுவியா, எங்கெல்லாம் சண்டை போடாத வீட்டுல சொல்ற, நீ சண்டை போட்டு யார் கண்ணையும் அடிச்சு உடைச்சிருக்க கல்லால அப்படின்னு பசங்க ஆச்சரியமா கேக்குது. ஆமா 7ஆவது படிக்கும் போது கோடை விடுமுறையில அடிச்சுட்டேன், ஃபுட்பால் விளையாடும்போது புடிங்க பால கொடுக்க மாட்டேன்னா ஆத்திரத்துல கீழே இருந்த கல்ல தூக்கி அடிச்சதுல காயம் வந்துருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டான், பயத்துல வந்துட்டேன் எல்லாம் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த காயத்தையே திருப்பி தடவிட்டு என்ன மன்னிச்சுடுறா, தெரியாம பண்ணிட்டேன். என்ன அழகான மன்னிப்பு. அந்த எதிரால உட்காந்துருக்காருல அவருக்கு இப்ப மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா இது எப்படி எடுத்துக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் புரியல. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? ஏதோ ஒரு விஷயம் குறித்து நாம் வருத்திக் கொண்டே இருக்கிறோமே, ஆனால் நம் வாழ்நாளுக்கு அந்த நபரை நாம் எப்போது சந்திக்க வேண்டாலும் மனம் திறந்து மன்னிப்பு கேட்பது எந்த தவறுமே கிடையாது. அந்த பாங்கு நாம வளர்க்கிறோம். மன்னிப்புங்கிறது அதுதான். எத்தனை வருஷம் கழிச்சு கேட்ட ஒரு மன்னிப்பு. சரி மன்னிச்சாச்சு. ஒரு மனுஷனை எத்தனை வாட்டி மன்னிக்கலாம்? இது அடுத்த கேள்வி. அவ்வளவு சாமானியத்துல நாங்கெல்லாம் மன்னிச்சிட மாட்டோம். சரிங்க மன்னிச்சிட்டோம். ஒரு மனுஷனை எத்தனை வாட்டி மன்னிக்கிறது? நீங்கெல்லாம் என்ன மன்னிக்கணும்? ஏங்க ஒருத்தர் செஞ்ச தப்பே செஞ்சுட்டு இருக்கான். கடன் வாங்கினா அவசரம், இப்ப கொடுக்குறேன், வீட்டுல ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன்டா உடனே கொடுத்துறேன்னு கடனை வாங்கினா 1 மாசத்துல கொடுக்குறேன்னா 2 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, வருஷம் 2 ஆச்சு, கடன் வாங்கிட்டேனேன்ற ஒரு நினைப்பே இல்லாம சுத்தி சுத்தி வர்றான். எப்ப திருப்பி தருவேன்னே சொல்ல மாட்டேங்கிறான். போன பண்ணா போன எடுக்க மாட்டேங்கிறான். அவனை எப்படி மன்னிக்கிறது? அவனை எத்தனை வாட்டி மன்னிக்கிறது?
சேர்ந்துவா பிசினஸ் பண்ணலாம், ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டுன்னு பிசினஸ் ஆரம்பிச்சோம். பிசினஸ்ல ஏற்றமும் இறக்கமா இருக்கும் போதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து கூட இருந்தவன் லேசா லாபம் வர ஆரம்பிக்குதுங்கும் போது என்ன கழட்டி விட்டுட்டு பார்ட்னர்ஷிப் வேண்டாம் நீ போன்னு சொல்றான். அந்த துரோகத்தை எப்படி மன்னிக்கிறது? எத்தனை வாட்டி அவனை மன்னிக்கிறது? உறவுகள் ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாதிரி, கண்ணுக்குள்ள ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமையும் வச்சு வச்சு பழகிற உறவுகளை எத்தனை முறை மன்னிப்பது? எப்படி மன்னிப்பது? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இயேசுநாதர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாராம்? 7 முறை அல்ல 77 முறையானாலும் மன்னிப்பதில் தவறே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் செய்கிற தவறையும் பாவங்களையும் கடவுள் எப்பொழுதுமே கணக்கு வைத்துக் கொள்வதே இல்லை. அதே போலத்தான் நீங்களும் உங்களுக்கு தவறு செய்தவர்களையும் உங்களுக்கு குற்றம் செய்தவர்களையும் எத்தனை வாட்டி செய்யறாங்கன்னு கணக்கு வச்சுக்காத, அவங்களை நீங்க எத்தனை வாட்டி மன்னிக்கிறேங்கிற கணக்கையும் வச்சுக்காதன்னு சொன்னாராம். கணக்கே வைத்துக் கொள்ளாதீர்கள், எத்தனை வாட்டி வேணாலும் மன்னிச்சிருங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. 32 வயசுல தலையில ஒரு முள் கிரீடத்தை போட்டு சிலுவையில ஏற்றி ஆணி அடிச்சப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலேயே செய்கிறார்கள், அவர்களையும் மன்னித்து விடுன்னு சொன்னார் இல்லையா? அதனால்தான் கடவுள் தன்மை நிரம்பியவராக இன்றளவும் வானளாவிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுகிறது, போற்றப்படுகிறது, வணக்கத்துக்குரியவராக இயேசு இருக்கிறார்னா அந்த மன்னிப்பில் என்னும் ஒரு மாபெரும் குணம் அவர்கிட்ட இருந்தது. அதனாலதான் சிலுவையில் அடிச்சதுனாலயும் தலையில முள்ளு கிரீடம் வாங்கினதுனாலயும் நாம் அவரை தொழல. அந்த நேரத்திலும் தனக்கு அதை செய்தவர்களை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அதனால்தான் அவரை நாம் தொழுகிறோம்னு சொல்றாங்க. அப்ப மன்னிக்கிறதுக்கு கணக்கே கிடையாது, எத்தனை வாட்டி வேணா மன்னிக்கலாம். ஆனா நாம எல்லாம் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். இந்த பாருங்க, இதெல்லாம் இயேசுநாதருக்கு வேணா சாத்தியமா இருக்கும், நமக்கெல்லாம் அது சாத்தியம் கிடையாது. 7 தடவை மன்னிக்கிறது, 77 தடவை மன்னிக்கிறதுலாம் நமக்கு முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது என்றுதான் முதலில் நாம் எல்லோரும் சொல்லுவோம். ஆனா உங்ககிட்ட ஒரு 3 உண்மை சம்பவங்களை பகிர்ந்துக்கிறேன் இப்போ. அதுக்கப்புறம் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் முடிவு பண்ணலாம். இந்த 3 சம்பவத்துல 2 சம்பவங்கள் உலகத்தில் நடந்ததை ஊடகங்கள் வாயிலாக படித்தும் பார்த்தும் தெரிந்து கொண்டவை உண்மை சம்பவம். 3வது ஒரு சம்பவம் எனக்கு நேரடியாக தொடர்புடைய நண்பருக்கு நடந்தது, அதை 3வதா சொல்றேன். முதல்ல 17 வயதுடைய ஒரு சிறுவன் மியாமி நகரத்துல, இது புளோரிடால மியாமி நகரத்துல 17 வயசு சிறுவன். அவனுக்கு இளமை பருவம் சரியாகவே அமையல, அம்மாவும் அப்பாவும் அவனை நல்ல வழியில் வளர்க்கல, அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிச்சு அவங்க 2 பேரும் இறந்தே போய்விடுகிறார்கள். வயிற்று பிழைப்புக்காக அந்த பையன் என்ன செய்யறதுன்னு தெரியாம போதை மருந்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத சகவாசத்தோட சேர்ந்து தன்னுடைய வாழ்நாளை கழிச்சுட்டு இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற நேரத்தில் யாருடனோ அவனுக்கு சண்டை வருகிறது. வந்த சண்டையில என்ன பண்றான், கையில இருந்த துப்பாக்கி எடுத்து கொப்புன்னு சுட்டுட்டான். நம்ம சேனல்ல வர்ற வீடியோ நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.